நேற்று நடந்த மேட்ச்சை யாரும் இவ்வளவு சீக்கிரமாக மறந்துடவே கூடாதுன்னுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி 2025க்கான ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தும் இந்திய அணியும் பார்த்தீங்கன்னா மோதிருப்பாங்க. அதில் நம்மளுடைய இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ 2017 நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்காக ரிவெஞ்சே எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் நம்மளுடைய இந்திய அணி. அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ போய் பார்க்கலாம். ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க நம்மளுடைய இந்தியன் டீம். அதாவது பார்த்தீங்கன்னா 2017 நடந்த நியூசிலாந்து வர்சஸ் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செமிஃபைனல் மேட்ச் நடந்திருக்கும். ஸோ என்னன்னு தெரியல, ஆனால் தோத்தாக்கா வெளியின்ற நிலைமையில் பார்த்தீங்கன்னா இருந்திருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அபாரமாக ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலே ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க இந்திய ரசிகர்கள். ஸோ அதனால் என்ன நடந்தது, 2வது தடவையாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சு கப்பு வாங்கிடுவாங்களான்னு நினச்சிருந்தாங்க நியூசிலாந்து. ஆனால் அப்படி நடக்கல. 3வது தடவையாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பை வாங்கிட்டாங்க. இந்த ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கிடையாது, நம்மளுடைய இந்தியன் டீம் பிளேயர் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ஒரு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்தது. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பவுலிங் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருண் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா மரண மாஸ் கட்டார் தான் சொல்லணும். ஸோ ரொம்ப இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுடைய முகமது ஷமி அவங்களோட ஓவரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரன்னு போயிடுச்சு. ஸோ 78 ரன்னும் அந்த மாதிரி அதிகமாக போயிடுச்சு. 9 ஓவர் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஸோ எல்லோரும் பவுலிங் தரமாக போட்டுருந்தாங்க. பேட்டிங்கில் கிங் கோலி பார்த்தீங்கன்னா ஸோ செஞ்சுரி போடணும்னு பார்த்தா 2 பால் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஒரே ரனில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, சைலண்ட்டாக இந்த ஒரு மேட்சை இழுத்துக்கிட்டு போனது யாருன்னா நம்மளுடைய ரோஹித் சர்மா. ஸோ தரமான 50 போட்டு பார்த்தீங்கன்னா 100க்கு செஞ்சுரி போடுவார்னு பார்த்தோன்னா அதான் நினைக்கல. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் நான் கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா. ஸோ முக்கியமான டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 6 அடிக்க தான் கொஞ்சம் தைரியமாக பெரும் மூச்சை விட முடிஞ்சது. ஏன்னா இந்த மேட்ச்சில் நியூசிலாந்து கிட்ட தோற்றுருவாங்களோன்னு, இந்த கம்மியான ஸ்கோரே தோற்றுருவாங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ இவங்க வந்து தான் ஒரு 6 அடிக்கோ கொஞ்சம் தைரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான 6 விட்டுருப்பார். ஸோ சரமான பவுலிங்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் நியூசிலாந்து மட்டும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ரச்சன் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா தரமான பவர் பிளேயில் அவர் அடிக்கிற அடியை பார்த்துருந்தா எங்கேயே ரன் ஏறப்போகுதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். பரவாயில்ல, ஆனால் அவர் சீக்கிரமாக விக்கெட் எடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் பிலிப்ஸ் என்னையா மனுஷனா நீ மிருகமாயா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் பறந்து பிடிக்கிறார். வேறு லெவல் பண்ணிட்டாங்க நியூசிலாந்து. ஃபீல்டிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி. பேட்டிங் தான் சரியாக இல்லை, பரவாயில்ல. 2வது முறையாக பார்த்தீங்கன்னா கப்பு வாங்கலாமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது நடக்கல. நம்மளுடைய இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 3வது தடவை கப்பு வாங்கிட்டு நம்மளுடைய இந்தியாவுக்கே பெருமையாக இருக்குது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு நியூசிலாந்து ஏதோ 2வது தடவை தோக்க வச்சு அதுக்கப்புறம் நான் பாகிஸ்தானை இருக்கிற இடமே தெரியாமல் பார்த்தா அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபைனலில் ஒரு மிகப்பெரிய ரிவார்டு வாங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தை தோக்கடிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ கப்பையும் வாங்கிட்டாங்க. ரொம்பவும் பெருமையாக இருக்குது. ஸோ அப்புறம் என்ன, செலிப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ரோக்கோ டான்ஸாக பார்க்குறமே வேறு லெவல் தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோவில் போட முடியாது, காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த ஒரு மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஸோ 251 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ 252 ரன் அடித்தா வின்னுன்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அதே மாதிரி தான் ஸோ நம்மளுடைய இந்தியன் டீமு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவே ஆடிக்கிட்டு வந்தாங்கப்பா. என்னப்பா இது மேட்ச் சீக்கிரமாக முடியுமா, இழுத்துக்கிட்டே போயிடுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 ஓவருக்குலாம் ரன் கம்மியாகிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 60 பாலுக்குலாம் 50 ரன் அடிக்கிற மாதிரி வந்துடுச்சு. ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது இப்படி பண்ணுறாங்களேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. என்னடா தோற்றுருமோன்னு ஒரு பக்கம் பயமாக இருந்தது. பரவாயில்ல, அதெல்லாம் விட கேஎல் ராகுல் வந்து சரியான பேட்டிங் கொடுக்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்க வின்னிங் ஷாட்டாக இருந்தது. பயங்கரமாக இருந்தது தான் சொல்லணும். ஸோ 2 ரன் அடித்தா வின்னு வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான 4 கொடுத்துருப்பாரு நம்மளுடைய ஜட்டுபாய். இந்த எல்லா டீம் கூட நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கான்ட்ரிபியூட் யார் கொடுத்துருப்பாங்கன்னா ஸோ நம்மளுடைய ஸ்ரேயஸ் ஐயரை சொல்லுவோம். அவங்க பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு 30+ ஸ்கோர் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவும் பெருசாக பார்க்கப்படுது அவங்களுடைய ஸ்கோர் மட்டும். ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா இக்கட்டான நிலைமைக்கு போக சொல்ல பார்த்தீங்கன்னா இவர் தான் அவங்களுடைய ஸ்கோரால் நம்மளுடைய இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பங்களிப்பு ஆட்டிருக்காருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நான் விராட் கோலி பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரியலப்பா. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடிக்காமல் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரே பாலில் 1 ரன் அடிச்சுட்டு 2வது பாலில் பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டாரு. கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, ஸோ எல்லோரும் நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி தினமும் 1 இல்லைனா 2 இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை சந்திக்கலாம். பாய்.